குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் மிதுனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது குருவினுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதனான புதன், அதாவது தனுசு ராசியில் புதன் இருக்கிறாரு. அதே நேரத்தில் புதனுடைய வீடான மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போது எப்படி பார்த்தாலும் ராசிக்குள்ளே புதன் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த மாதமானது துவங்குது, குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இணைவு, செவ்வாயினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வழக்கு, எதெல்லாம் மனுஷனுக்கு ஆகாதோ, நோய் எதிர்ப்பு கடன், இந்த மாதிரி எதெல்லாம் ஆகாதோ எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடம். அதில் போய் உங்களுடைய 5 கூடியவரான சுக்கிரனும் 3ஆம் அதிபதியான சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்தில். ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தை மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியிலேருந்து 8ஆம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகரத்தில் சூரியன் இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய 3ஆம் அதிபதி 8க்கு போகிறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி 3ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சில முரண்பாடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன ஏது எதில் எல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும், என்னென்ன செஞ்சால் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக சுக்கிர பகவான் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. இந்த மாதம் தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தை 1ஆம் தேதி ஒரு பயிற்சி இருக்குது, செவ்வாயினுடைய பயிற்சி, மிக முக்கியமான பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி, லாபாதிபதி, இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. செவ்வாய் உச்சமானாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குது. அதே போல் 8க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துலையும், உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன் அந்த செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது. 2-5-8 தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்போ 2-5-8 தொடர்பு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பெல்லாம் கிடைக்கும், என்னென்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். மூணாவதாக தை மாதம் 3ஆம் தேதி புதன் பகவான், அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4 கூடியவர் 8ல், ராசி அதிபதி 8ல். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா 5 கூடியவர் 8க்கு போயாச்சு, ராசி அதிபதி 8க்கு போயாச்சு, பாக்கியாதிபதி மட்டும் போய் 10ஆம் இடத்துல, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ பாக்கியாதிபதியினுடைய வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. அட்டம ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்றது என்ன தர போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியனுடைய நகர்வு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி தசாபுத்தியாக இல்லாத பட்சத்துலையும் அப்பவும் பலன் நடக்கும், ஆனால் பெரிய லெவலில் வாழ்வியல் மாற்றங்கள் அது கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும்.
ஓகே, முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. அதே போல் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது, உங்களுடைய திறன் எப்படி இருக்குது, உங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறது உங்களுடைய சூரியன் தான். ஸோ அப்படிப்பட்ட சூரியன் அட்டமஸ்தானத்துக்கு போயாச்சு. அப்படிங்கும்போது பேச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாருக்கும் எந்த இடத்துலையும் நம்ம மதிப்பு தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் உதாசீனப்படுத்தி பேசுகிறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பேச்சு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். எங்கே யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு பேசினா நல்லது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அப்போ உங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமாக ரொம்ப ரொம்ப பொலிவாக ஆகிடுவீங்க. முகமே தேஜஸாக மாறிடும். என்னடா 8ல் சூரியன் இருக்கிறதுனால ஃபுல்லாக நெகட்டிவ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முகமே பொலிவாக ஆகிடும். உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து மற்றவங்களை ஆட்ரேட்டிவாக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு நீங்கள் சொல்கிறத செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவங்கள தள்ளுற மாதிரி தான் இருக்குமே தவிர அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு வரமாட்டீங்க இந்த காலகட்டம். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். 3 கூடியவர் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஆயுள் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ரொம்ப வயசு முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது வந்துடுமோ பிடிச்சிருமோ அப்படின்ற பயமெல்லாம் இருந்துட்டு முன்னாடி. ஏன்னா ஆல்ரெடி 3ல் கேது இருந்தது அப்படிங்கிறத அந்த ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தான் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி இப்போது சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த ஆயுள் சம்பந்தமான பயம் மனதிற்குள் இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாட்டுவோம், ஒன்றும் நம்மளுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருது. அதே நேரத்தில் 3 கூடியவர் 8ல் சூரியன் 8ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் செலவு வந்து போகும். அதே நேரத்தில் வந்து குழந்தைக்காக மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய மருத்துவம் அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தேவையில்லாமல் பூர்வீகத்தில் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கோ இல்லை சொத்தை பிரித்து கொடு அப்படிங்கிறதோ இல்லை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப முக்கியமாக மிதுனம் ஷேர் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மிதுனத்துக்கு. இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ காசு போட்டிங்கனாலும் அதில் வந்து நீங்கள் ரீகெயின் பண்ண முடியாது, நஷ்டம் ஏற்பட்டுவிடும். முடிந்தளவு மிதுன ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். சரியா? அதே போல் வந்து நம்ம வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு தொழில், இதனால தான் நான் சம்பாதிச்சேன், இதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு வெளியில் சொல்லிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அந்த காலகட்டம். சரிங்களா? ஒரு என்ன சொல்கிறது, ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது கூட வெளியில் சொல்ல முடியாது தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் சூது அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் வந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது மனைவி அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் சொல்கிறது. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா நீங்கள் நல்லது பண்ணுறீங்க கெட்டது பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. என்ன பண்ணாலும் ஃபேமஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். 8ல் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, காசே கட்டாமல் நம்மளுக்காக விளம்பரம் நடக்குது இல்லையா, ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? இப்போ கையில் காசு பணம் ஏதாவது வச்சுருக்கீங்க, பிடிச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிடிக்கணும்னா இந்த காலகட்டம் பண்ணக்கூடாது. பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது வெளியில் போகிறோம் வர்றோம் பிடிக்கிறோம் அப்படின்னா கையில் ஏதாவது பொருட்கள் வச்சுருக்கிறோமா, இப்போ 2 வீலரில் போகிறோம், ஹெல்மெட் எங்கே இருக்குது, அது கரெக்டாக இருக்கா, கோட் எடுத்துகிட்டு போகிறோமா, அது சரியாக ரிட்டன் எடுத்துகிட்டு வர்றோமா. சில பேரெல்லாம் சாவியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே வீட்டை பூட்டிகிட்டு வந்துடுவாங்க, சாவி தொலைச்சி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பெண்களாக இருந்ததுன்னா ஆபரணங்களில் காதில் மாட்டுறது, கழுத்தில் மாட்டுறது, தோடு, கம்மல், செயின் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசங்க வந்து பர்ஸு மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸில் கூட ஏதாவது கரெக்ஷன் வர்றதுக்கோ இல்லை அதை ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கோ உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. 2 வீலரோ 4 வீலரோ இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டைமாக இருக்குது. கரெக்டாக நாளைக்கு இன்சூரன்ஸ் முடியும், அதுக்கு அடுத்த நாள் போய் மாட்டிடுவோம் போலீஸில். ஸோ அந்த மாதிரி அரசு தண்டனைகள் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளுக்கு ஏதோ ஒரு ஃபைன் கட்டுவோம், அவ்வளோதான்.
சரிங்களா? 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் யார் என்ன சொல்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டோம். இப்போது தை மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே இந்த பதிவை நிறைய மிதனம் கேட்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மற்றவர்களுடைய அட்வைஸ் இந்த காலகட்டம் கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உடல் கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ, கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை அந்த சூரியன் கொடுத்துருவார். அதேபோல் ஃபேமிலி சூரியனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண் சம்பந்தமான பாதிப்புகளை தான் இருந்தால் சரியாயிடும். அதே போல் வாக்கு பலம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் 3 கூடியோர் 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் அது கை வைக்கிது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு எகென்ஸ்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சலசலப்புகள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. இது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாரையும் பொருட்படுத்தாத பேச்சு, யாரையும் பொருட்படுத்தாத குணம் தான் அது காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளாகவே இருந்துட்டு இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாழ்க்கை துணையின் மூலமாக அதிகப்படியான செலவுகள் நடக்க காத்திருக்கு. அதே போல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எகென்ஸ்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை பேசும். மற்ற உறவுகள்கிட்ட இப்படி வேணாலும் இருந்துக்கலாம், துணை கிட்ட என்ன பேசினாலும் வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 7 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவாகி அவர் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா, வக்ரமாக உட்காந்துருக்காரு இல்லையா. அப்போ அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணை அப்படிங்கிற அமைப்பு மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்திருக்குது கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்கு. இப்போதும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா புதியதாக ஏதாவது முடிவுகள் எடுக்கணும், போகணும், பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா புது முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லை ஒரு தேர்ந்த ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கேட்டுவிட்டு மற்ற சுய முடிவுகளை எடுப்பது நல்லது. ஏன்னா சொந்தமாக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது சரியான முடிவாக 100% இருக்காது அந்த காலகட்டம். சரிங்களா? அதனால் பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ முடிவுகளை எடுக்கும்போது முக்கியமான மாற்றங்களை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 2 வீலர் வாங்குறதுனா கூட அது முக்கியமான மாற்றம் தான். உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாங்குறது பிடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. தேவையில்லாத எடுத்து தேவையில்லாத செலவுகளுக்குள்ள ஆளாகி எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டு வருவோம், சார்ஜ் போடுவோம், அது ஃபயர் ஆகிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை சொல்லுது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது, முக்கிய மாற்றங்களை தவிர்த்து கொள்வது நல்லது, மாற்றங்களையே தவிர்த்து கொள்வது நல்லது. பொதுவாக சொல்லப்போனால் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக உங்களுக்கு மகர ராசிக்குள்ள செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகுது தை மாதம் 1ஆம் தேதி. அட்டமஸ்தானத்தில் அட்டமத்தில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போதே அது செவ்வாய் தோஷம் நம்ம பார்த்துருப்போம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அப்போ இங்கே கோச்சாரத்தில் அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் வர அந்த செவ்வாய் உச்சமும் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி உறவில் தொந்தரவுகளை தந்தை தீரும், சகோதர வகையில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை உறுதியாக சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. அதே போல் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதை ஏற்படுத்தி தருகிறது. உடல் ரீதியாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. படித்த படிப்பு சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் நம்மளுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணாமல் போயிடும். நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம், என்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்போம், எந்த இடத்துக்கு நம்மளுடைய படிப்பை பயன்படுத்தி இந்த விஷயங்களை நம்மளுக்கு ஃபேவராக செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அந்த எண்ணம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை தராமல் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கற்ற கல்வி தக்க சமயத்தில் உதவி செய்யாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. என்ன காரணம்னா அவசரம். 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய மாட்டோம், எல்லாத்துலேயும் அவசரப்படுவோம். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடன்னு எப்படியாவது வேலை முடிஞ்சாகணும், இந்த சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறது. அதனால தான் அந்த உஷ்ணம் சம்மந்தமான நோய்களெல்லாம் வர்றது, ரொம்ப டென்ஷன் ப்ரெஷராகி ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிடுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. யாரோடையும் ஒத்துழைச்சும் போக மாட்டோம், இன்னொருத்தவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ம நினைப்போம்.
அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் தான் பெருசுன்னு நினைப்போம். சில கணவன் மனைவிக்கு உண்டான தனிப்பட்ட விஷயங்களில் கூட வந்து நம்ம ஆளுமை செலுத்தணும்னு நினைப்போம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கரெக்டாக பொருந்தி வரும். அப்போ கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது அது ரெடி ஆகுது. ஆனால் அந்த காலகட்டம் உடல்நல குறைவுக்கு நம்மளே காரணம் அப்படிங்கிறத அந்த செவ்வாய் எடுத்து சொல்லுது. ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண வைக்கிது. நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது. அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல வைக்குது செவ்வாய். ஆனால் ஆயுள் சம்மந்தமான பயம் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுறீங்க. ரெண்டுமே நடக்கும். முக்கியமாக அந்த 20லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள அந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து கீழேன்னு விழுகிறதோ, கைகால் மூட்டு வலிகள் வர்றதோ, இல்லை கைகால் மூட்டு வலிகளில் அடிப்படுறதோ, ரத்தம் வர்ற அளவுக்கு பாதிப்புகள், விபத்துக்கள் நடக்கிறதோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியம் குழந்தைகளுக்கு அந்த தலை சம்மந்தமான விஷயங்கள், தலைவலி வர்றது, அதே போல் வந்து காய்ச்சல், ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நேரம் வைரல் ஃபீவர்னு சொல்கிறோம், ஃப்ளூ ஃபீவர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி காய்ச்சல்கள் ஒரு வாரத்துக்கு நீடிக்கக்கூடிய அளவுக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக உடல் உஷ்ணத்தின் காரணமாக தான் அந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது. ஓகே, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயங்களை செய்தாலும் 11ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்குது இல்லையா. அப்போது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். மறைமுகமாக இருக்கக்கூடிய அது கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை கூட இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட கண்டுபிடிச்சி அவங்கள அடியோடு அழிக்கிறதுக்குண்டான வல்லமை அந்த செவ்வாய் கொடுக்குது. அப்போ எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. எதிரிகளுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இது அற்புதமான வாய்ப்பு. சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா எதிரிகள் இல்லாத ஒரு சூழலை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனுபவிக்க முடியும். செவ்வாய் அதுக்கு ஆதரவு தருவார். அடுத்ததாக உங்களுக்கு தை மாதம் 3ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே, அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே புதன் பகவான் பயிற்சி. இப்போ இந்த புதனுக்கும் குருவுக்கும் இடையே இருந்து வந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கட்டாயிடுது. ஜனவரி 3ஆம் தேதியே புதன் போய் 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. இப்போ புதன் 8ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய திறமை எல்லாமே உங்களுக்கு பயன்படாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தாண்டி அனுபவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. படித்த கல்வி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகும் அப்படிங்கிறது விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது இல்லையா, பட்டறிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அந்த அறிவு உங்களுக்கு பலமாக உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. குழந்தைகள்லாம் படிக்க மாட்டாங்க, ஆனால் அனுபவ கல்வி அந்த ஐடிஐ படிக்கிறாங்கன்னு இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாகிடுது. உங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் கொஞ்சம் நாலேஜ் குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது சொல்லுது. என்னென்னா 8ஆம் இடத்துல போய் புதன் உட்காந்துட்டார் 4 கூடிய ரேட்டில் இருக்கும்போது அப்படிங்கும்போது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆடம்பரம் பண்ணுவோம். தேவையில்லாமல் துணிமணிகள் வாங்கிறது, வாட்ச் வாங்கிறது, மொபைல் வாங்கிறது, எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் ஆடம்பரமோ எல்லாத்தையும் செய்வோம். இங்கேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுனா கூட கார் இல்லைன்னா கூட வாடகை கார் பிடிச்சிட்டு இல்லைனா ஓசு வாங்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வர்றது. எது தேவையில்லையோ, எது அவசியம் இல்லையோ அதை செய்வோம். அனாவசியமான செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சுய வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் தர்றாரு. எத்தனை நாளைக்கு? தை மாதம் 3ஆம் தேதி பயிற்சியானார்னா 20ஆம் தேதி வரைக்கும் 17 நாட்கள் தான் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அந்த 17 நாட்களுக்கு யார்கிட்டையும் கைகட்டி வேலை செய்யக்கூடாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நம்மளே வந்து புதுசாக தொழில் செய்யணும், பிடிக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. மூளையை பயன்படுத்தி தொழில் செய்த எந்த மிதுனமும் கெட்டு போனதில்லை இது வரைக்கும். காசு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எதை செஞ்சாலும் தொழிலில் கண்டிப்பாக மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய மிதுனம் தான் உண்டு. இது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மிதுனம் ஃபெயிலியர். மூளை இன்வெஸ்ட் பண்ணால் மிதுனம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் உங்களுடைய அந்த கிரக நிலைகளினுடைய நிலைப்பாடே. நீங்கள் என்ன தசாபுத்தி இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, மிதுனத்தினுடைய ஸ்ட்ரக்சரே அதுதான். இப்போ மிதுனம் அப்படின்னு வந்துட்டாலே
இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. இன்வெசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களில் போகலாம், தப்பில்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப வியாபார தந்திரம் தெரிஞ்சது, வியாபார நுணுக்கம் தெரிஞ்சது மிதனம். ஸோ எப்படி போனால் அவங்களுக்கு முடியும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது புத்தியை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளாக புத்தி இல்லாமல் நம்ம செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் தான். அதுக்காக வந்து நம்மளுடைய விஷயங்களை நம்மளே பார்த்துக்கிடணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்தவங்களோட விஷயங்களுக்குள்ளே நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த புதன் அட்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நம்ம சமாளிக்க முடியும். முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். யாருக்கும் கேரண்டிட்டு போடக்கூடாது, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் வந்து நம்ம யாரோ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ஒரு ஹோம் லோன் ஏதோ ஒன்று வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அது அத்தாரிட்டி சைன் போடுவாங்க இல்லையா, இல்லை நாமினியாக வர்றது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒருத்தர் வேலையெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் வாங்கி தர்றேன், என்னோடய ரெக்கமெண்டேஷனில் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். ரைட்டு. அதே போல் உடலில் வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போ அதிகமாக டீ காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தை மாதம் 22ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி நடக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 5 கூடியவர் 8ல் இருக்கிறது. உங்களுடைய மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க, உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க. பெண்களால் தேவையற்ற ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் செய்யக்கூடிய செயல்னால் பெண்களால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை தூண்டி பெண்கள் உங்களுடைய பாதிப்பை உறுதி செய்து விடுவார்கள். நீங்கள் என்ன சொன்னால் லாக் ஆவீங்களோ அதை கரெக்டாக சொல்லி கரெக்டாக பேசி உங்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை கீழே குழியில் விழ வச்சுருவாங்க. முக்கியமாக அதை எங்கே நடக்கும்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நடக்கும். பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரும். என்னென்னா உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும். ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா சண்டை விளைச்சிடும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். பெண்கள்கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க சொல்லி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்காக தோணுச்சா நீங்களாக பண்ணுங்கள், இல்லையா விட்டுருங்க. அடுத்தவங்க காரியத்தில் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் காரியத்தில் யாரையும் மூக்க நுழைக்கவும் விடாதீங்க. ஏன்னா புதனும் அங்கே தான் இருக்குது, சுக்கிரனும் அங்கே தான் இருக்குது. ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா, அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவருக்கு 2 நாளான தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவாக மாறும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.